வெல்கம் டு குமாரிஸ் டியூஷன். இன்றைக்கி டியூஷனில் 10ஆம் வகுப்பு மேக்ஸ் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இயல் 1ல் உறவுகளும் சார்புகளும்ல பயிற்சி 1.5 7வது கணக்கு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் மற்றும் ஜி ஃப்ரம் ஆர் டு ஆர் ஆனது முறையே எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸின் அடுக்கு 5, ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸின் அடுக்கு 4 என வரையறுக்கப்பட்டால் எஃப் கமா ஜி ஆகியவை ஒன்றுக்கொன்றானதா மற்றும் எஃப் ஆஃப் ஜி ஒன்றுக்கொன்றான சார்பாகுமா என்று ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு எஃப்பும் ஜியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரியல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸின் அடுக்கு 5, ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸின் அடுக்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எஃப்ங்கிறது ஒன்றுக்கொண்டான சார்பா, ஜிங்கிறது ஒன்றுக்கொண்டான சார்பா, எஃப் ஆஃப் ஜி அப்படிங்கிறது ஒன்றுக்கொண்டான சார்பா அப்படின்னு ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்ததை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸின் பவர் 5. சரியா? எக்ஸின் அடுக்கு 5. இப்போ இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். இப்போ இதுக்கு நிபந்தனை என்ன அப்படின்னா நமக்கு x1 = இப்படி இருக்கணும். சரியா? நமக்கு வந்து நிபந்தனை எப்படி இருக்கணும்? ஒன்றுக்கொண்டான சார்புனா x1 = x2ன்னு இருக்கணும். அதை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ எஃப் ஆஃப் x1 இந்த சைடு x1 போட்டுக்கணும், ஈக்குவலுக்கு அந்த சைடு x2ன்னு போட்டுக்கணும். எஃப் ஆஃப் x1 = எஃப் ஆஃப் x2 என்க அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்ததில் என்ன பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது நமக்கு எக்ஸின் அடுக்கு 5. அப்போ x1 அடுக்கு 5, இது வந்து x2 அடுக்கு 5ன்னு வச்சுக்கணும். சரியா? இப்போ இந்த 5 என்ன ஆயிரும்? நமக்கு கேன்சல் ஆயிரும். ஒற்றை எண்ணா இருக்கிறதுனால கேன்சல் ஆயிரும். அப்போ x1 = x2. நமக்கு ஒன்றுக்கொண்டான சார்புக்கான அந்த நிபந்தனை ஈக்குவலாக வந்துருச்சா? x1 = x2. அப்போ x2ன்னு வந்துருச்சு. அப்போ எஃப் ஆனது ஒன்றுக்கொண்டான சார்பு ஆகும். சரியா? இப்போ எஃப்ங்கிறது ஒன்றுக்கொண்டான சார்பாகும். அடுத்து ஜியை கண்டுபிடிக்கிற போகிறோம். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸின் அடுக்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இதுவும் அதே மாதிரி தான். ஜி ஆஃப் இந்த சைடு x1 அந்த சைடு x2 போட்டுக்கிடணும். ஜி ஆஃப் x1 = ஜி ஆஃப் x2 என்கன்னு போட்டுட்டு இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது நமக்கு எக்ஸின் அடுக்கு 4. அப்போ x1 4, எக்ஸின் அடுக்கு 4, இது வந்து x2 எக்ஸின் அடுக்கு 4ன்னு போட்டுக்கிறோம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து 5ன்றது அப்போ ஒற்றை எண்ணா இருந்துச்சுன்னா டைரெக்டாக கேன்சல் ஆயிரும். இப்போ இரட்டை எண்ணன்னு வந்துச்சுன்னா நம்ம அப்படி போடக்கூடாது, ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். இதை ரிமூவ் பண்ணணும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுறோம். அப்போ x1 = ப்ளஸ் ஆர் மைனஸ் x2ன்னு வருது. சரியா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா x1க்கு நமக்கு என்னது ப்ளஸ்லையும் ஒரு ஆன்சர் வரும், மைனஸ்லேயும் ஒரு ஆன்சர் வரும். அப்போ x1 = ப்ளஸ் x2 அல்லது x1 வந்து மைனஸ் x2வாக இருக்கலாம் அப்படின்னு வருது. அப்போ நமக்கு ஒன்றுக்கொண்டான சார்புனால என்னது மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு நிழல் உரு தான் இருக்கணும். சரியா? ஆனால் இதில் 2 ஆன்சர் வர்ற மாதிரி இருக்கா? அப்போ இது வந்து என்னது கண்டிஷனுக்கு வந்து நமக்கு x1 = x2க்கு வரல. அப்போ என்னது ஜி ஆனது ஒன்றுக்கொண்டான சார்பு அல்ல அப்படின்னு எழுதிடலாம். சரியா? அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எஃப் ஆஃப் ஜி ஒன்றுக்கொண்டான சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க. அதனால நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸையும் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸையும் எழுதிக்கோங்க. சரியா? எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸின் அடுக்கு 5, ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸின் அடுக்கு 4. இப்போ எஃப் ஆஃப் ஜி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் ஜி = எஃப் அப்படியே எழுதிக்கோங்க. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். இப்போ எஃப் இந்த ஜி ஆஃப் எக்ஸில் என்னது எஃப் அப்படியே எழுதிட்டு ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னது எக்ஸின் அடுக்கு 4, அதை இங்கே எழுதியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் வர இடத்துல இந்த எக்ஸ் பவர் 4 பிரதியிடணும். அப்போ எக்ஸ் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது எக்ஸின் அடுக்கு 5. அப்போ எக்ஸ் வர இடத்துல எக்ஸ் பவர் 4 போடுறோம். இந்த அடுக்கு 5 இருக்கா? அதை நம்ம என்ன பண்ணுறோம்? திரும்ப ஒரு ப்ராக்கெட் போட்டு 5ன்னு போட்டுக்கிறோம். சரியா? இப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் நம்ம பெருக்குவோம். அப்படி தானே? அப்போ எக்ஸின் அடுக்கு என்ன வரும்? 4 5 பெருக்குனா 20 வரும். அப்போ எஃப் ஆஃப் ஜியோட மதிப்பு என்னது நமக்கு எக்ஸின் அடுக்கு 20 அப்படின்னு வந்துருச்சு, கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ஒன்றுக்கொண்டான சார்பா இல்லையான்னு கண்டுபிடிக்க அதே மாதிரி x1 = x2ன்னு வந்துச்சுன்னா நமக்கு ஒன்றுக்கொண்டான சார்பு வருதான்னு பார்க்கலாமா? இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? எஃப் ஆஃப் ஜி x1 = எஃப் ஆஃப் ஜி x2 அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ எஃப் ஆஃப் ஜிங்கிறது நமக்கு என்னது எக்ஸின் அடுக்கு 20ன்னு வந்திருக்கு. அப்போ இதில் வந்து x1 பவர் 20, இதில் வந்து x2 பவர் 20ன்னு வச்சுக்கணும். சரியா? இப்போ இது என்ன நம்பர்? மேலே இருக்கிற நம்பர் நமக்கு ஈவன் நம்பராக இருக்குது. அப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணுறப்ப இந்த சைடு என்ன வரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு வரும். அப்போ x1 = ப்ளஸ் ஆர் மைனஸ் x2ன்னு வருது. சரியா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? x1க்கு ப்ளஸ் x2வும் வரும், மைனஸ் x2வும் வரும்னு அர்த்தம். ஆனால் நமக்கு ஒன்றுக்கொண்டான சார்புனா x1 = x2ன்னு மட்டும்தான் வரணும். ஆனால் இதில் வரல, அப்படி வரல. அதனால இது என்னது ஒன்றுக்கொண்டான சார்பு அல்ல. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஜி ஆனது ஒன்றுக்கொண்டான சார்பு அல்ல. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குமாரிஸ் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.